பொல்லாத தனுஷை காட்டுறேன் பாருங்க. ஐயோ, எங்க ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு என்னடே? இருடா ஒரு நிமிஷம். எப்படா போடுறது? இவரை வச்சு என்ன எங்க ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டீங்க? எங்க ரெடி ஆயிட்டு இருக்கேனா? இன்னைக்கு என்ன டே? சண்டே. சண்டே இல்லடா, சமையல் டே. கைஸ், இன்னைக்கு நம்ம தங்கியிருக்க பிஜில புதுசா வழக்கம் போல சோறு போடாத இன்னைக்கு ஏதோ பிரியாணி பண்ண போறோம்னு பசங்க ஐடியா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள வந்து கலக்கலா பண்ணிட்டு இருக்காங்க சமையல். அதை தான் போய் பார்க்க போறோம். அப்புறம் சாட்டியம் பிரான் ஆடு மேய கிளம்பிருக்கு பிரான். இங்க போடுறான். நமக்கு முன்னாடி ஒரு ஆள் கேமரா வச்சிருக்கிறது என்ன? எங்களுக்கே போட்டியா? அவருக்கு கேமராவே ஆன் பண்ண தெரியாது. இவர்தான் ஓனர் கைஸ். நான் ஓனர் கிடையாது. ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கஸ்தப்பா சொன்னாலும் சொல்லி இருப்ப. வெளியே போடா முதல்ல. ஆன் பண்ற பட்டன் தேடிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. பென் பண்ற பட்டன் தேடுங்களேன். ஐயோ சாமி. ஓகே ப்ரோ, இதுல என்ன இருக்கு? சிக்கன் இருக்கு கைஸ். இன்னைக்கு ஒரு புட்டி கைஸ், இன்னைக்கு புரோட்டீன் ஏத்துறோம். ஒரு ஆளுக்கு எத்தனை பீஸ் ப்ரோ? ஒரு ஆளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச 2 பீஸ். கேமராமேனுக்கு மட்டும் 5 பீஸ்னு கேள்விப்பட்டேன். நமக்குலாம் 5-10 பீஸ், வெட்டவங்கலாம் 2 பீஸ் போடுறோம். போங்கடா, கடுப்பேத்தாங்கடா போங்கடா. காலங்காத்தால ஒரு 8 மணிக்கு எழுந்து இவங்கெல்லாம் எழுப்பி விட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு வந்து நான் தானே உங்களை எழுப்பி விட்டேன். அது ஏங்க கட் கட் 2 பேர் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து ஒன்னு இவரு, ஒன்னு நானு. அவங்க பேச ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓபனா பேசுறா. பாய், உங்க பேர் பாய்? என் பேர் வெங்கடேஷ். வெங்கடேஷ் பாயின் பேரா பாய்? ஏதாவது ஒரு பாய் பேர் அப்ப ஏதாவது சொல்லுங்க சீக்கிரம். டக்குனு ஒரு ஐடி ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. முக்கியமான ஒரு ஆள் இங்க இருக்காரு. நம்ம பிஜிலேயே அவர் தான் முக்கியமான ஆள் கேள்விப்பட்டேன். ரத்த கொதிப்பு பாடகரா? பாலாஜி ப்ரோ பாடுங்க. பாடல மாட்டேன் ப்ரோ. இல்ல ப்ரோ. பாடுங்க. அம்மா இல்ல அந்த ரத்த குறிப்பு ரகளைகள் ஆரம்பம். டான்ஸ் தான் ப்ரோ. டான்ஸ் ஆடுவீங்களா? இல்ல நான் அத பாக்கணும். என் பேர் பாலாஜி. ஆபீஸ் பாய். ஓகே. 24 வயசு கல்யாண மலை சார்பாக வாழ்த்துக்கள். எந்த மாதிரியான பொண்ணு எதிர்பார்க்கறீங்க? எனக்கு வந்து பொண்ணு மாதிரி இருந்தா போதும். இல்லங்க, எந்த மாதிரி பொண்ணு வேணும்? பொண்ணு வேணும். பொம்பளை வெறி பிடிச்சு அலையிற. பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க. ஓகே. சரக்கு அடிக்கிறதுக்கா? ஒரு துண்டை போட்டா நீ சமையல்காரனடா. யார நீ? ஓகே. நம்ம பிஜியோட உண்மையான ஓனர் வந்துட்டாரு. எல்லாம் வெள்ளம் வாங்கிட்டு வந்தியா? ஆமா, நீ சக்கரை பொங்கல் பிரியாணி செய்ய போறோம் நம்ம. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்கி சார் இருக்கணும். இருக்கவே கூடாது. ஓகே, இந்த மாதிரியான காமெடியெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே குக்கிங் போயிடுவோம். மங்களகரமா மஞ்சள் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சிக்கன் கறி, புதினா, நறுக்கிற வெங்காயம், மெயின் மேட்டரே அடிச்சுதான். எல்லாமே நீங்க முடியாது. ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். மாசுக்கு சுடுது செப்பல் கூட விட மாட்டீங்க. 50 ரூபா தாமஸ் இருப்பாங்க வக்கீல்ல இப்படி ஆள விட்டுருங்க. நான் கேவலப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பண்ணீங்கன்னு அதுல கேள்வி. பாத்ரூம் போ. டாப் திறந்து நல்லா சத்தம் கேட்காது. கேமராமேன் வந்து இப்போ லீவ் ஆகுறாரு. என் இனிய தமிழ் மக்களே, மட்டமாமே வேற பேர் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. காலையில இருந்து கஷ்டப்பட்டு இந்த கரண்டி வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு கைஸ். இந்த கரண்டி ஒரே வாங்கிட்டாரு. வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதான் வீடியோல அவர் நிறுத்த மாட்டாரு. உள்ள உட்காந்துருப்பாரு. லாஸ்ட் வீடியோ வந்து சமைக்கிறாரு. எல்லாம் பாசக்காரங்க, சார்காசமா பேசுவாங்க, நம்பாதீங்க. நான் எழுதின ஸ்டோரி தான், ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. வாங்க ப்ரோ, உள்ள வாங்க. தயிர் சாதம் அரை சொல்லா சொல்றானே. கைஸ், எப்படி பண்ணிருக்கோம் பாருங்க, பயங்கரமா இருக்குது.
அப்படியே இப்போ ஒரு டேஸ்ட் பார்க்கலாம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே டேஸ்ட் பார்க்க போறோம். அப்படியே டேஸ்ட் பார்க்கலாம். Guys, ரொம்ப வேர்வையா வருது. ரொம்ப காலையில ஹார்ட் ஒர்க்கிங். ரொம்ப வேர்வையா வருதா ப்ரோ? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. 12 மணி வரைக்கும் என்ன ப்ரோ பண்ணீங்க? காலையில என்ன பண்ண சொல்லு. ஏசி ரூம் தான் முக்கியமான ரூம் இந்த இடத்துலயே. நீ வந்து எத்தனை முறை கதவை தட்டினாலும் அந்த ரூம்ல இருக்கிற ஆட்கள் கதவை திறக்க மாட்டாங்க. இப்ப போய் நம்ம கதவை தட்டுவோம். வாங்க வாங்க. நமக்கே தெரியாம எம்ம ரூம் சுத்தி கட்ட போறாங்க ப்ரோ. திறக்கல. தட்டுறதை எடுங்க ப்ரோ. பாத்தீங்களா? நீ இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. ஆச்சு அங்க இருக்கு. பாத்தீங்களா? அதான் சொன்னேன்ல. என்ன பண்ணணும்னா இதை அதாவது ஒரு சரக்கு அடிக்கிறது மொத்த சைடிஷும் இங்க இருக்குது. நீங்க வெறும் ஒரு 90 மட்டும் வாங்கி வந்து இங்க போட்டு போயிடலாம். வாங்க. அப்ப நாளைல இருந்து நீங்க அவனை இந்த ரூம்ல பாக்கலாம். தோத்துக்கிட்டே இருக்கீடா. இது பிரியாணி வீடியோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். ஆனா மாத்தி வன்மத்தை கக்கி ஃபன் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரியாணி கிடையாது, வன்மத்தை. கக்கியாச்சா என்ன பூரா வன்மம். ஓகே गाइस, இப்போ என்ன பண்ண போறோம்னா தம் போட்டுருக்கோம். இது ஃபுல்லா வந்து என்ன இருக்கு, வெண்ணி இருக்கு. ஓபன் பண்ணி காட்ட போறோம். பாருங்க. நெய் ஊத்துங்க ப்ரோ. நெய் இருக்கு. ரெடி? ரெடியா? ரெடி. गाइस, ஓபன். ப்ரோ சாரி ப்ரோ, உங்க மேல சந்தேகம் கூட ப்ரோ. ரெடி ஊத்துறோம். அப்படியே ஊத்துறோம். அப்படியே ரவுண்ட் அடிங்க. ரைட்டா? இவனே நைவேத்தியம் பண்ற பண்ணுங்க. நல்லா ஊத்து ப்ரோ. நடு அவ்வளவுதான். யோ இதே ஏயா சிவா கேட்டு பெரிய மனுஷன் பாருங்க. நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. வேற மாதிரி. ஆஹா. गाइस, பிரியாணி சாப்பிட முடிஞ்சாச்சு. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. गाइस, பிரியாணி எப்படி இருந்துச்சு? ஏதோ டேஸ்டி. இவரு மட்டும் தான் சொல்றாரு. மத்தவங்க எங்க? ரெஸ்ட் ரூம் இருக்காங்க. 2 கிலோமீட்டர்ல அங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகல. நாங்க அவ்வளவுதான். ஓகே गाइस, இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.